லாராவெல்ல ப்ளக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் டேட்டா பேஸில் இருந்து எடுத்து அதை நமக்கு ஒரு சிம்பிள் அரேயாவோ இல்லை கீ வேல்யூ அரேயாவோ நம்மளால் அதை வாங்கிக்க முடியும். நம்ம எந்த காலமை ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த காலமை மட்டும்தான் நமக்கு தரும். அது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நேம், இமெயில், டிஓபி அப்படின்னு 3 காலம் 5 டேட்டா வச்சுருக்கிறேன். இந்த டேட்டாலேருந்து ஒரு காலமை மட்டும் எப்படி அரேயா எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ப்ளக்னு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வர்ற வேல்யூ இந்த மாதிரி இண்டெக்ஸ்டு அரேவாக கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5 வேல்யூவுமே பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்டு அரேயாக வந்துடுச்சு. இண்டெக்ஸ்டு அரேயா வேண்டாம், நமக்கு அசோசியேட்டிவ் அரேயா வேணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக ஐடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் அரேவாக கிடைக்கும். அதாவது கீ நம்மளோட ஐடியும் வேல்யூ நேமுமாக கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ ஐடிக்கு பதிலாட்டு இந்த இடத்துல இமெயில் போட்டு பார்ப்போம். இமெயில் போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் அதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீ இமெயில் ஆகவும் வேல்யூ நேமாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.